This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இசைக்கடவுள் அல்ல. 13 நாடுகளில் சிம்பனி இசை நிகழ்ச்சி. சென்னையில் இளையராஜா பெருமிதம். எனது சிம்பனி இசைக்கு லண்டனில் கிடைத்த ஆரவாரத்தால் இசை கேட்பாளராரே அதிர்ச்சியடைந்து விட்டார் என்று எனது சிம்பனியை டவுன்லோட் செய்து கேட்காதீர்கள் என்று நான் இசைக்கடவுள் இசை தெய்வம் இல்லை என்றும் இளையராஜா தெரிவித்திருந்தார். லண்டனில் இருந்து திரும்பிய போது இளையராஜா சொன்ன சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இசை வேட்பாளர் நீக்கி தாமஸ் அழகாக அவருடைய குழுவினருடன் சிம்பனியில் வசித்தார் என்பது எப்பொழுதும் ஒரு இசையை வாசித்தவுடன் எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள், கைத்தட்டக்கூடாது என்பது விதி. ஆனால் அதையும் மறந்து மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். இசை கேட்பாளரே ஆச்சரியமடையும் அளவுக்கு ஆரவாரம் இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் 80 பேர் வாசித்தனர். சிம்பனியில் 2வது பிரிவில் எனது பாடலையும் நான் பாடினேன். இதுவரை நான் அவர்கள் இசையில் பாடியதில்லை. ஆனால் அவர்கள் இசையை அழகாக வாசித்தனர். என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும் நன்றி. தமிழக அரசின் வரவேற்பு என்னை நெகிழ செய்கிறது. இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைய இறைவன் அருள் புரிந்தார். என்னை இசைக்கடவுள் என அழைக்கிறார்கள். என்னை கடவுள் என்று சொல்லி கடவுளை தாழ்த்தி விட வேண்டாம். நான் சாதாரண மனிதன்தான். எனக்கு 81 வயதாகிவிட்டது. இனி இவர் என்ன செய்ய போகிறார் என நினைக்காதீர்கள். இனிதான் ஆரம்பமே. இப்பொழுது 13 நாடுகளில் எனது இசைப்பணி இசையை நிகழ்த்துகிறேன். அக்டோபர் 6ஆம் தேதி துபாய், செப்டம்பர் 6ஆம் தேதி பாரிஸ், ஜெர்மனி என வரிசையாக நிகழ்ச்சிகள் உள்ளன. சிம்பனி இசையில் டவுன்லோட் செய்து கேட்க வேண்டாம், நேரில் வந்து கேளுங்கள். பண்ணைப்புறத்தில் இருந்து எனது வெறுங்கால்களில் எப்படி வந்தேனோ அதேபோல் இன்றும் இந்த இடத்தில் நிற்கிறேன். இவ்வாறு இளையராஜா தெரிவித்தார். முன்னதாக இளையராஜாவை அமைச்சர் தங்கம் தென்னரசு வாழ்த்தி வரவேற்று இவர் இந்தியாவுக்கே பெருமை என பாராட்டினார். இதுபோல் பாஜக சார்பில் கரு நாகராஜன், விசிக சார்பில் வன்னியரசு உள்ளிட்டோர் இளையராஜாவை வரவேற்று வாழ்த்து பேசினர். இசை உலகத்திற்கு ஏராளமான சாதனையை செய்துள்ள இளையராஜா மற்றொரு சாதனையாக சிம்பனியை தனது கவனமாக கருதி வந்தார். இந்த வகையில் இவர் 35 நாட்களில் சிம்பனியை எழுதி முடித்து அதற்கு வேனியன்ஸ் என பெயரிட்டிருந்தார். உலகில் சிறந்த இசைக்குழுவினரான ராயல் பிளார்மேனி இசைக்குழுவினருடன் இந்தியா நேரப்படி நேற்று முன்தினம் நள்ளிரவு 12:30 மணிக்கு அரங்கேற்றினார். வென்டிம் அப்பல்லோ என்னும் அரங்கில் இவர் சிம்பனியை அரங்கேற்றியதை ரசிகர்கள் உற்சாகமாக கண்டு களித்தனர். சிம்பனி என்பது ஒரே நேரத்தில் பலவிதமான இசைக்கருவிகளை இசைப்பதுதான். இதனால் ஒவ்வொரு இசை கலைஞர்களுக்கும் இளையராஜா தனித்தனி குறிப்புகளை கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த சிம்பனியில் உள்ள சிரமம். நேற்று முன்தினம் சுமார் 1.5 மணி நேரம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அதில் 45 நிமிடங்கள் சிம்பனி இசைக்கப்பட்டது. சிம்பனி இசையை மொராஸ்ட், பீட் தேவன், சாய்கோகி ஆகியோர் அரங்கேற்றி இருந்தனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.